சம்மர் சீசன் வந்துடுச்சு, உடம்ப கூல் பண்ண ரெடியா? அதுக்கான ரெசிபி தான் இது. அதுக்கு ப்ரிப்பரேஷனாக சப்ஜா விதையை ஊற வச்சுக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அதில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க நொங்க போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டால் போதும். அதோட ஸ்கின்னை பீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இனிமேல் ஸ்கின்னை பீல் பண்ண கஷ்டப்பட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் நொங்க எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மீதி இருக்க நொங்க நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச நொங்க நம்ம அரைச்சணுங்க. நம்ம கப்பில் ஒட்டி இருந்தால் விடுவோமா? அதையும் கழுவி ஊற்றியாச்சுல. அப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த நொங்க அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க பாகை சேர்த்து அது கூடவே நம்ம ஊற வச்ச சப்ஜா விதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாடியை கூல் பண்ணுற ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போன வாட்டி மிஸ் பண்ண சின்ன இந்த வாட்டி மிஸ் பண்ணுவேன்னா ஐஸ் கியூப்பை போட்டாச்சுல. நீங்கள் எப்போ கடைசியாக நொங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நொங்கில் 90% தண்ணி தானா? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.